அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கர்த்தரை கொடுங்கள், கிஃப்ட் காட் என்று போட்டிருக்குது. ஆனால் உண்மையான தலைப்பு என்னன்னு நான் சொன்னேன்னாக்க, தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்கள். கிஃப்ட் காட், வாட் இஸ் காட்ஸ், அதான் தலைப்பு. ஓகே, கிஃப்ட் காட், வாட் இஸ் காட்ஸ், கர்த்தருடைய தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்கள். ஓகே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்திலே முக்கியமான வார்த்தை, ஓகே, முக்கியமான வார்த்தை, வசனம் 21 பரவாயில்ல, வசனம் 21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க மத்தேயு 22 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். அதாவது ஒரு ராஜா தன் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார், அதில் விருந்து வைக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படி அதற்கு ஒப்பாக ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யம் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த வசனங்கள் வருகிறது. அந்த ராஜா யார் என்று பார்த்தா அதுதான் பிதாவாகிய தேவன். அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். மகன் யாரு? இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? நாம், சபை மணவாட்டி. ஓகேவா? அப்ப இதை இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்லி முடித்த பிறகு பரிசேயர்களும் வேதபாரர்களும் வருகிறார்கள். இயேசுவிடத்தில் நீங்க 15வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்க, ஏன் இந்த பரிசேயர் வேதபாரகர் இயேசுவின் மேல அவ்வளவு ஒரு ஆத்திரம் அடைந்தார்கள்? ஏன் இயேசு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல? இயேசு பிரசங்கம் பண்ணா ஏதாச்சும் ஒரு தவறு கண்டுபிடிக்கிறது, ஏதாச்சும் அதான் போட்டிருக்கு பாருங்க. பரிசேயர் போய் பேச்சிலேயே அவரை அகப்படும்படி. அப்ப ஏதாச்சும் ஒரு சீலாப்பா பண்ணா என்ன பண்றது? அவரை பிடிக்கிறது. ஓகே, ஏதாச்சும் பேசுவாரா, ஏதாவது தவறா பேசுவாரா? அப்ப இவங்க எதுக்கு இயேசுவின் இடத்துல போறாங்கனாக்க, இயேசுடைய போதனை கேட்பதற்கல்ல, இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அல்ல, ஆனா அவரை எப்படியாச்சும் மாட்டி விடணும், அவரை எப்படியாச்சும் பிடிக்கணும். அந்த நோக்கத்தில் இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் போறார்கள். அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கனாக்க, இந்த பரிசேயர் கூட்டத்தில் அவங்களோட சீஷரை அனுப்புறாங்க. அதே வேளையில் ஏரோதியர்னாக்க ரோமர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள், அவர்களையும் அனுப்புறாங்க. அப்ப நீங்க பேசும்போது ஒன்று எப்போதுமே யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஆகாது. இந்த வரி காசு விஷயத்தில் யூதர்கள் ரோமர்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. கொடுக்கறது தவறு, நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க யூதர்கள் பாருங்க, எல்லாத்தையும் வைராக்கியமா இருக்கிறவர்கள், கடவுள் பக்தி உள்ளவர்கள். அப்போ நம்ம எதுக்கு கொடுக்கணும்? இந்த உலகமே கர்த்தருடையது என்று சொல்லி அவர்கள் அப்படி அந்த சிந்தனையில் இருக்காங்க. அதனால வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ஒரு பிடிவாதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து யூதர். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அதை பத்தி என்று பார்ப்பதற்கு என்ன பண்றாங்க? இவரையும் அனுப்புறாங்க, அவரையும் அனுப்புறாங்க. அதாவது அவங்களுடைய சீஷரையும் அனுப்புறாங்க, ஏரோதியரையும் அனுப்புறாங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ரெண்டு பக்கத்தும் சமமா சொல்லணும். ஒரு பாடம் சொன்னா, இப்ப ஏரோதியருக்கு நீங்க வரி கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க யாரு கோவிச்சுக்குவா? யூதர்கள் கோவித்துக் கொள்வார்கள், யூதர்கள் பிடிக்காது. அப்ப நீ இயேசு ஏரோதியருக்கு அல்லது ரோமருக்கு சப்போர்ட் பண்றாரு என்று சொல்லி அதுல அவரை ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அல்லது இயேசு கிறிஸ்து இல்ல நம்ம யூதர்கள் வரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரோமர்கள் இருக்காங்களா, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்தை போட்டு கொடுத்துருவாங்க. இயேசு இப்படி பேசினாரே,
உடனே என்ன பண்ணுவாங்க, இயேசுவை பிடிச்சி உள்ளே வச்சுருவானுங்க. அப்போ இந்த 2 பேர்த்தையும் அனுப்புகிறாங்க. இங்கேயும் பேசணும், கரெக்டாக பேசணும், இங்கேயும் கரெக்டாக பேசணும். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து ஞானமாய் அவர் பதில் கொடுக்க நாம் பார்க்கிறோம். ஞானமாய் பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்ற, அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்க, ஒரு பணத்தை கொடுங்க. அப்போ அந்த பணத்தை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பணம் யாருடையது, இந்த பணம் யாருடையது, இந்த பணமும் அதில் எழுத்தும் அந்த சொரூபமும் யாருடையது. அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து ராஜாவுடையது. அப்போ இயேசு சொல்றாரு, ராஜாவுடையதை ராஜாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்ப வரி செலுத்துங்கன்னு சொல்றாரு, வரி செலுத்துங்க. அதோட அவர் நிப்பாட்டல. ஏன்னா இவங்களுடைய கேள்வி என்ன, வரி செலுத்துவது சரியா, நம்ம வரி செலுத்தலாமா? எத்தனை பேர் சொல்றோம் இன்னைக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படின்ட்டு? அரசாங்கத்துக்கு விரோதமான பேர் முடியாது, அப்படி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பொருள் வாங்கும் போது என்ன பண்ணுறாங்க, அதில் டேக்ஸ் வெட்டுறாங்க இல்லையா? 6%, 5%, 8% வெட்டுறானுங்க. இப்போ இன்னும் வரப்போகுது அடுத்த மாதம் பயங்கரமான டேக்ஸு, சரிங்களா? ஸோ அப்போ அரசாங்கத்துக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அப்போ கொடுத்தான் ஆகணும். ஏன்னா அரசாங்கம் அந்த வரிகள் தான் என்ன பண்ணுறாங்க, நாட்டை ஆளுகிறார்கள், ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வரி அது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ராஜாவுடையதை ராஜா கொடுங்கள். அதோட இயேசு கிறிஸ்து நிப்பாட்டல, அப்படிங்களா? அதோட இயேசு கிறிஸ்து நிப்பாட்டல. ஆனால் அவர் சொல்றார், மறுபடியும் அவர் இன்னொரு வார்த்தை அவர் கூடுதலாக சொல்லுங்க. என்ன சொல்றாருனாக்கா, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவங்க கேட்டது வந்து வரி கொடுக்கலாமா இல்லையா தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கணும், வரி கொடுக்கணும். அந்த காசை காமிச்சு, இந்த பாருங்க தலையும் இந்த சுரூபமும் யாருடையது, ராஜாவுடையது. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, ராஜாவுடைய ராஜாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்டிருக்கலாம். ஆனா அங்க ஒரு படி இயேசு கிறிஸ்து மேல போய் என்ன சொல்றாருனாக்க, ராஜாவுடைய ராஜாவுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள். ஏன் ஆண்டவர் தேவனுடைய தேவனுக்கு கொடுங்கள் சொல்றாரு? ஏன்னா இந்த மக்கள் பாருங்க, நான் ராஜாவுக்கு கொடுத்தனாக்க தேவனுக்கு கொடுக்கறது என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். ஓகே, நம்ம வரி கொடுக்கிறோம், வரி கட்டினாக்க இங்க நம்ம காசு பத்தாது, இங்க குறைஞ்சிரும். அப்ப நம்ம தேவனுடைய என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு கொடுக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை தான் இங்க வருது. ஆனா இயேசு சொல்றாரு, ராஜாவுடைய ராஜா கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படின்னாக்க எது தேவனுடையது, எது தேவனுக்குரியது? 4 காரியங்கள் வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எது தேவனுக்குரியது என்று நாம் பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 10:14 நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, வாசிக்க வேண்டாம், உபாகமம் 10:14 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, வானமும் பூமியும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, வானமும் பூமியும் தேவனுடையது, கர்த்தருடையது என்று சொல்லுகிறது. சங்கீதம் 24:1 பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஓகே, வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதில் உள்ள குடிகள் கர்த்தருடையது என்று சொல்கிறது. 1 கொரிந்தியர் 16:6 நீங்க வாசிச்சீங்கன்னாக்க, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருடையது என்று அங்கு சொல்லுங்க. ஏசாயா 43:1 நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, 1 நாளாகமம் 29:11-12 நீங்க வாசிச்சீங்கன்னாக்க, அதிகாரம், மாட்சிமை, வல்லமை, ஐஸ்வர்யம், கணம் இதெல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லப்படுது. அப்ப எது கர்த்தருடையது? எல்லாமே கர்த்தருடையது. நம்முடையது ஒண்ணுமே இல்லை. நமக்கு சொந்தமான இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வானமும் பூமியும் அவருடையது என்றால், இந்த வானத்தில் உள்ளவும் பூமி உள்ளவைகள் எல்லாமே அவருடையதுதான். நாமளும் கூட அவருடையவர்கள் தான். அப்ப கர்த்தருடையதை நீ கர்த்தருக்கு என்ன பண்ணு, கர்த்தருக்கு கொடு. ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த பாகத்திலே அவர் சொல்லும்போது முதலாவது காரியம், பேலன்சிங் earthly and spiritual life, அதாவது பூமிக்குரிய மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையை சமநிலைப்படுத்துகிறார். அதாவது ஒரு பக்கத்து நம்ம சாயாதபடிக்கு, இன்றைக்கு
ஒரு பக்கெட்டு ஒரு சைட்ல இல்லாதபடிக்கு ரெண்டு சைட்டையும் பார்க்கிறார் ஆண்டவர். ஓகே, இங்க பரிசேயரும் ஏரோதியரும் 2 பேர் இருந்தாங்க. அப்ப 2 பேர்த்துக்கும் ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏரோதியர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதியர்கிட்ட பொதுவா சொல்றாரு. ஆனா அது வந்து ஏரோதியர்களுக்கு. ஓகே, ஏரோதியர் ராஜாவுடையதை ராஜாவுக்கு. அப்ப அவங்களோட சைட்ல அது சொல்றாரு. அப்ப இந்த சைட்ல யூதர்கள் சைட்ல என்ன சொல்றாங்க, கர்த்தருடையதை நீ கர்த்தர் கொடு. 2 சைட்லயுமே பேலன்சிங் ஆண்டவர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒரு சைட்ல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சைட், ஓகே, ஒன் சைட். இப்ப நீங்க வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு சபை இருக்குது. ஓகே, ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள், சில காரியத்தை. ஓகே, கொடுப்பதை வச்சுக்குமே, கொடுப்பது. ஓகே, நீங்க கொடுப்பது வந்து சில பகுதியில் ஆண்டவர் வெறுக்கிறார். கொடுப்பதை சில பகுதியில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை வெறுக்கிறார். உங்கள் காணிக்க எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. யாத்ராகமும் லேவியராகமும் நினைக்கிறேன். உங்களுடைய காணிக்க எனக்கு வேண்டாம், உங்களுடைய படி எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வாசிக்கிறவங்க உடனே அந்த பகுதியை மட்டும் வாசிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம்னு சொல்றாரு, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்படியும் இருக்காங்க. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் வந்து நல்லா மெத்தடிஸ்டில் உள்ளவர் தான், நம்ம மெத்தடிஸ்ட் சபையில் உள்ளவர் தான். ஆனால் இடைக்காலத்தில் வந்து அவர் ஒரு தவறான போதனைக்கு போயிட்டார். தவறான போதனாக்க அந்த சபை வந்து இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு தான், இயேசு கிறிஸ்து வருகைக்கு மட்டும்தான் காத்திருக்கும். அது இயேசுவின் நாமம் தான் சொல்லுவாங்க, பிதா குமாரன் சொல்ல மாட்டாங்க. இயேசுவின் நாமம் தான், இயேசு தான், பிதா குமாரன் இல்லை. அப்படி என்ற ஒரு தீர்மானத்துக்கு, அப்படின்ற ஒரு சபைக்கு அவர் போயிட்டார், தவறான போதனைக்கு. அப்ப அவங்க வந்து பெருநாளும் கொண்டாட மாட்டாங்க, எந்த பெருநாளும் கொண்டாட மாட்டாங்க, எந்த பெருநாளும் கொண்டாட மாட்டாங்க, எந்த ஒரு பர்த்டேவும் கொண்டாட மாட்டாங்க. ஸோ கொண்டாட்டம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாராம் பைபிள்ல, நான் வந்து என்னத்தை வெறுக்கிறேன், நான் உங்கள் பண்டிகை நாட்களை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், பண்டிகை நாட்களை நான் வெறுக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பண்டிகை நாட்களை வெறுக்கிறேன்னு சொல்றாரு, அதனால நான் பண்டிகைலாம் கொண்டாடக்கூடாது. நான் சொல்றேன், அந்த அதிகாரத்தை முழுசா படிச்சுப்பாரு. ஏன் பண்டிகை நாட்களை வெறுக்கிறாரு? ஏன் உன்னுடைய காணிக்கையை ஆண்டவர் வெறுக்கிறாரு? ஏன் உன்னுடைய துதியை ஆண்டவர் வெறுக்கிறாரு? ஏன்னா நீ வந்து என்ன பண்ற, நீ வந்து விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்க, நீ விக்கிரகத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. சோ அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் மெயின் பாயிண்ட். அதே வேளையில இன்னொரு பகுதியில் இயேசு சொல்றாரு, நீங்கள் பண்டிகை என்ன பண்ணுங்க, பண்டிகை நாட்களை கொண்டாடுங்க. ஒரு வருஷத்துல 3 வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்றாரு. ஸோ 2 பக்கத்தும் பேலன்ஸை நம்ம பார்க்கணும். பைபிளை வந்து ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு வசனம் எடுத்துட்டு ஆண்டவர் பைபிள் இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நீங்க அந்த பைபிளோட சூழ்நிலையை பார்க்கணும். எந்த சூழ்நிலை அவர் சொன்னார், ஏன் சொன்னாரு, இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க ஆண்டவர் வந்து பேலன்சிங்கா இருக்கணும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். ஓகே, மத்தேயு 23:23 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 23:23. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்பனாக்க இதையும் செய்ய அதையும் செய்கின்றார் ஆண்டவர். இங்க பாருங்க, இங்க பரிசேயர்கள் என்ன பண்றாங்கனாக்க, அவங்க தசமபாகம் ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஒற்றலாம், வெந்தயம், சீரகம், இதெல்லாம் வந்து அவங்க தசமபாகம் கொடுக்கிறார்கள். ஆனா என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்த வகைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டார்கள். ஓகேவா? பேலன்சிங் இல்ல. அப்ப இதை செய்யறாங்க, அதை செய்யல. அப்ப ஆண்டவர் இதை செய்ய சொல்றாரு, ஓகே நான் செய்யறேன். ஆண்டவர் இதையும் செய்ய சொல்றாரு, அப்ப அதை என்ன பண்றாங்க, அதை விட்டு விட்டார்கள். அப்ப நீ இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், ரெண்டையும் செய்யணும். ஓகே, அதான் இங்க வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு,
கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் ராஜாவுக்குரிய ராஜாவுக்கும் என்ன பண்ணு, செலுத்து, கொடு என்று அவர் சொல்லுகிறார். ஓகே, என்றைக்குமே ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வாசிக்க கூடாது. ஓகே, மல்கியா 3 நம்ம சொன்னல அந்த ஆண்டவர் சில காரியங்களை வெறுக்கிறார், வேண்டான்னு சொல்றார் அப்படின்ட்டு. அது ஏசாயா 1:13 இருக்குது. ஏசாயா 1:13 நீங்கள் வாசிச்சீங்கன்னாக்க ஆண்டவர் சில காரியம் எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே எக்ஸடஸ் யாத்ராகமம் 23:14 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த பண்டிகையை கொண்டாட சொல்லி அவர் சொல்லுகிறார். ஓகே, ஸோ 2 பக்கத்தும் நம்ம என்ன பண்ணணும், பேலன்சிங்காக இருக்கணும். 2வது காரியம், இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் நீ செலுத்து. ஓகே, ப்ரையோரிட்டைசிங் காட். 2வது காரியம், ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தல். ஓகே, இப்ப பாருங்க, நீங்க மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பது. இங்க இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர் இடத்துல, அந்த வேத பாரகத்தில் சொல்லும் போது தேவனுடைய தேவனுக்கும் ராஜாவுடைய ராஜாவுக்கும் கொடுங்கள், அவர் ராஜாவுடைய கொடுங்கள் சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டல. ஆனா இன்னொரு படி முன்னுக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்க. அப்படின்னா தேவனை நீங்க மறக்காதீர்கள், தேவனுக்கு நீங்க முன்னுரிமை முக்கியத்துவம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும் என்று ஆண்டவர் அங்க வலியுறுத்துறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 3:9-10. ஓகே, போதுமா? போதும். நீதிமொழிகள் 3:9-10 ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். முதற் பலன் அப்படின்னாக்க முதல் கிடைக்கிறத நீ என்ன பண்ணு, ஆண்டவருக்கு செலுத்து, ஆண்டவருக்கு நீ கொடு என்று ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். ஓகே, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறது நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லா விதத்திலையும் நாம் என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஓகே, எல்லாத்துலேயும், பணத்தில் மாற்றம் இல்லை, எல்லா விதத்திலையுமே ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சேட் டு சே வருத்தமான காரியம் என்னன்னாக்கா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சண்டே யாருடைய நாள் சொல்லுங்களேன்? ஆண்டவருடைய நாள். ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடு, ராஜாவுடைய ராஜாவுக்கு கொடு. இன்றைக்கு நம்ம இந்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்றோம், நமக்கென்று எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு ஓய்வு நாள், ஆகவே நம்ம என்ன பண்றோம், நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம எல்லாம் செய்யறோம். இது கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய ஓய்வு நாள், இதை நான் பரிசுத்தமாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஓய்வு நாளை உண்டாக்கி அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். அப்ப அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டை கிராண்டட், நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம செய்கிறோம். ஓகே, நீங்க யூதர்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த ஓய்வு நாளில், அவங்க ஓய்வு நாளில் ஆண்டவர் தான் ஆராதிப்பார்கள். அந்த ஒரு நாளை ஆண்டவருக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி என்ன பண்றோம், எவ்வளவு ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 9 மணி ஆராதனை, சாரியா நான் சொல்றேன், நான் சொல்லித்தான் ஆகணும். 9 மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? ஒரு தேவ பயம் இல்லை, கடவுள் பயம் தான் நம்ம வருவோம், கரெக்டாக வந்துடுவோம். 10 நிமிஷம் ஆண்டவர் முன்னுக்கு நிற்கிறார், ஆண்டவர் உள்ளுக்கு வந்துட்டாரு, ஆண்டவர் ஆலயம் திறந்த உடனே அவர் உள்ளுக்கு நிற்கிறாரு, அவர் நம்ம காக்க வைக்கிறோம். அவர் நமக்காக காத்திருக்காரு, அவரை ஆராதிக்கிறோம், நம்ம அவருக்காக காத்திருக்கணும். ஆனால் அவர் நமக்காக காத்திருக்கிறார்.
நீங்கள் ஒரு ஒரு ராஜாவை பார்க்க போகணுன்னாக்க அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னமே நீங்கள் போகணும். நீங்கள் போய் வெயிட் பண்ணணும் அவருக்காக, அப்புறம் தான் அவர் வருவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம வரல, நம்ம லேட்டு. மாற்றிக்கொள்வோம் பிரியமானவர்களே, சரிப்படுத்திக் கொள்வோம். ஆலயம் சபை என்பது, ஆண்டவருடைய வார்த்தை என்பது, அது சில நேரத்தில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கேட்க. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுகிறார் என்றால் அது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாம் சரிப்படுத்த வேண்டிய நேரத்தில் நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். 9 மணிக்கு ஆராதனா 8:50 அங்கே இருக்கணும். நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கணும், ஆண்டவரை பார்த்து அமர்ந்திருக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம திருத்திக் கொள்வோம், நாம் மாற்றிக்கொள்வோம். வருகிற நாட்களில் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆண்டவருடைய காரியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையாய் நம்ம வர பார்த்துக்கொள்வோம். ஓகே, ஸோ எல்லாவற்றிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் தேவன் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்ம வேலைக்கு அப்படி போவோமா? நம்ம 9 மணிக்கு வேலைக்கு 9:05 9:10 போவோமா? தூக்கிடுவானுங்க வேலையை விட்டு. ஏன்னா ஆண்டவர் அடிக்க மாட்டார், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் அரவணைக்கிறவர். ஆகவே ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், விட்டே கிராண்டட், நம்ம அப்படியே வரோம், ரிலாக்ஸாக வரோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை நாம் என்ன பண்ணிக்கணும், திருத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஓகே, மூன்றாவதாக, ஏன் இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொன்னார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று. அவாய்டிங் ஐடாலட்ரி ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்க காரியங்கள் நமக்கு விக்கிரமாக மாறக்கூடாது. ஓகே, அரசாங்கம் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்துதான் ஆகணும். இப்போ இந்த கோவிட் வந்தது, COVID-19 2019 2020 எல்லாம் என்ன பண்ணோம், எல்லாம் ஊசி போட்டோம் இல்லையா? எல்லாம் ஊசி போட்டோம், 1 ஊசி 2 ஊசி 3 ஊசி எல்லாம் போட்டோம். ஒரு சிலர் போடல தெரியுங்களா? நான் ஜேபியில் இருக்கேன். அப்போ நான் ஜேபியிலேருந்து இங்கே வரேன், ஜெராந்தூட் வரேன். அப்போ ஜேபியிலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் போட மாட்டேன் ஃபஸ்ட்டு, இது சொல்கிறாங்க அந்த கிறிஸ்துவ அது இதுன்ட்டு, பட் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போடாமே இருந்தாங்க. ஓகே, ஏன்னா அரசாங்கம், நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கார்டு காமிக்கணும். அப்போ ஓகே, நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் போனாக்க, ஷாப்பிங் போனாக்க, வெளியே போனால் கூட, ரோட் பிளாக் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கார்டு, அந்த ஊசி குத்துன கார்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு சுறா, அதை நீங்கள் வச்சிருக்கணும், அதை காமிக்கணும். ஐசி கேட்குறாங்களோடு அதை கேட்பானுங்க, அதை நீங்கள் காமிக்கணும். ஸோ அப்போ நம்ம சில நேரத்தில் அரசாங்கம் சொல்லுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கீழ்ப்படிகிறோம். ஓகே, ஆடையும் இல்லாத நாட்கள் கூட வரும். ஓகே, இப்போ சில இடத்துல நம்ம பார்க்குறோம், சிலவெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மேலே. கிறிஸ்தவங்களுக்கு அந்த சோதனை இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு அந்த என்ன இருக்குன்னா, அரசாங்கத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தடை இருக்குது. கிறிஸ்தவம் தடை இருக்குது, பயங்கரமான தடை இருக்குது. சில இடத்துல சொல்கிறாங்க, கிராஸ் வைக்கக்கூடாது, மேலே எடுத்துருங்க. ஓகே, நம்ம எடுத்துடுறோம். சபை இல்லாத நாட்கள், ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ள நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளுகிற நாட்கள். அப்போனாக்க சபை இருக்குமான்னு தெரியாது. சபை இல்லாமல் நம்ம எங்கேயோ வேற இடத்துல தொழுது கொள்வோம். ஏன்னா ஆதி காலத்தில் வீடுகளில் தான் தொழுது கொண்டார்கள். ஸோ அப்போ எங்கும் தொழுது கொள்ள நாட்கள் வரும். அதுவும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம செய்யலாம், பரவாயில்ல, நம்ம எங்கே ஆண்டவர் தொழுது கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசுவை ஆராதிக்க கூடாது என்று சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரசாங்கம் சொல்லு சட்டம், சப்பெல்லாம் இருக்கக்கூடாது, யாரும் எல்லாம் இயேசு ஆராதிக்கக்கூடாது என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கு கீழ்ப்படிவோமா, அல்லது நம்ம ஆண்டவருக்கு பயந்து நம்ம நடப்போமா? இப்போ 666 முத்திரை வந்துருச்சு. ஓகே, எல்லாரும் போட்டாகணும். அப்போ நம்முடைய விசுவாசம்,
நம்ம போட போகிறோமா இல்லை போடாமல் வைக்க போகிறோமா? ஏன்னா அரசாங்கம் சொல்லிடுச்சு இதை போட்டு தான் ஆகணும், இதை போடாட்டினா உங்களுக்கு என்ன இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே அதில் வந்துருச்சு, அந்த சிப்ஸில் வந்துருச்சு. இன்றைக்கி 666 666 அந்த சிப் வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி அப்ளை பண்ணுறாங்க. பைபிளில் சொன்னபடி அது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம நாட்டுக்கும் நிச்சயமாகவே வரும், நமக்கும் நிச்சயமாக வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டால் பரவாயில்ல, இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் சொல்லுவான் நீ போட்டு தான் ஆகணும், போடாட்டி முடியாது, வேலை செய்ய முடியாது, காசு எடுக்க முடியாது, பேங்க் போக முடியாது. எத்தனை பேர் நம்ம வந்து இல்லை நான் போட மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், ஆண்டவருக்காக நான் இப்படியே இருப்பேன், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்ல போகிறோம்? உலகத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஓகே, ஸோ நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம சிந்திப்போம். சில காரியங்கள் அரசாங்கம் சொல்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அது கேட்காம இருக்கணும். கடவுளுக்கு முக்கியத்துவம், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ, கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள், கடவுள் செய்ய வேண்டாம்னு சொல்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. அது ஆண்டவர் பிடிக்கலாம், அதை நம்ம செய்யக்கூடாது, விட்டுறணும். சரிங்களா? அது மீறி நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா அது நமக்கு தான் பிரச்சனை. ஓகே, பைபிள் நம்ம பார்க்குறோம். ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, ஒரு ராஜா ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு இந்த தான் நீங்கள் வணங்கணும் என்று அவர் சொல்கிறார். அரசாங்கத்தில் சட்டம் வந்துருச்சு பாருங்க, யாரும் மீற முடியாது. அப்போ ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தானியேல் என்ன பண்ணாங்க? வணங்கினாங்களா? இல்லை, வணங்கலை. ஆண்டவர் என்னை காப்பாற்றினாலும் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களை ஒரே தேவனை தான் நாங்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வணங்கினாங்க, அவங்க இருந்தாங்க. ஆனால் நேரிட்டது என்ன? அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவங்களை தூக்கி நெருப்பில் போட்டாங்க. தானியலை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்கத்து குகையில் போட்டாங்க. ஆனால் இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? விடுவித்தார். அல்லேலூயா! இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவித்தார், ஒரு விடுதலை கொடுத்தார். அப்போ கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக நிற்கும் போது, கர்த்தருக்காக உறுதியாக நிற்கும் போது, அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அதான் நம்ம விசுவாசம். அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? இதை ஆராதிக்க மாட்டோம். அப்படிதான் சொன்னாங்க ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. ஆண்டவர் விடுவியாமல் போனாலும் நாங்கள் இதை ஆராதிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த வைராக்கியம் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் இல்லைனாக்க முடியாது. கர்த்தருக்கென்று நம்ம வைராக்கியமாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, நான்காவதாக ஏன் ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய தேவனுக்கும் ராஜாவுடைய ராஜாவும் கூட கிவ் ஜெனரஸ்லி? அப்ப நீ கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா? தாராளமாய் கொடு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தாராளமாக கொடுக்க வேண்டும், உண்மையாய் கொடுக்க வேண்டும், முழு மனதோடு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளும் தேவனுக்கு என்று நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தசம்பா கொடுக்குறோம். எப்படி நம்ம கொடுக்குறோம்? எந்த உள்ளத்தோடு நாம் கொடுக்குறோம்? முழு மனதோடு நாம் கொடுக்குறோமா? அல்லது வேண்டா வெறுப்பா கொடுக்குறோமா? ஐயோ இவ்வளோ காசு போகுதே என்று சொல்லி நம்ம கொடுக்குறோமா? எப்படி நம்ம கொடுக்குறோம்? கர்த்தருடைய நீ கர்த்தருக்கு கொடு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:26 வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 21:26. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். நீதிமானா யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதியை செய்கிறவர்கள், கடவுளுக்கு பயந்து வாழுகிறவர்கள். அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா பிசினித்தனம் இல்லாமல், அதாவது கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? நீ முழு மனதோடு செய்ய. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூறுன ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இப்போ முழு இதயத்தோடு அன்பு கூறுனா என்னன்னாக்கா,
முழுமையா நம்ம என்ன பண்ணணும், முழு இதயத்தோடு கொடுக்கணும். விசினித்தனம் பண்ணி கொடுக்கக்கூடாது, கஞ்சத்தனமா கொடுக்கக்கூடாது, மன உளைச்சலை கொடுக்கக்கூடாது, ஐயோ கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடாது. அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். இது ஆண்டவருடைய, இது ஆண்டவர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி தாராளமாக நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 6:18. 1 தீமோத்தேயு 6:18 வாசிங்க. பாருங்க, நன்மை செய்யவும், ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணுமா, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஓகே, அப்படித்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அப்படித்தான் நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஓகேவா, உதாரணத்துவம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். தலைவர்கள் நம்ம தலைவர்களாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், உதாரணத்துவமா இருக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியா வாழணும். ஓகே, தலைவர்னு சொல்லும்போது தலைவரை பார்த்து மற்றவர்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் தலைவர். சரிங்களா? இப்ப நம்மளே சரியில்லைனாக்கா எப்படி மற்றவங்க சரியா இருப்பாங்க? தலை எங்க போதும் அங்கதான் வாழும். நம்ம சரியா இருக்கணும். தலைவர்கள் விசேஷமாக சரியா இருக்க வேண்டும். பொறுப்பு கொடுக்கிற காரியத்தை மற்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும், சரியா இருக்கணும். ஓகேவா? இன்னொரு காரியம், நம்ம பைபிளை பார்க்க போனாக்கா அதிகமாக ஆண்டவர் கொடுத்த ஒரு மனிதன் யாரு? தாவீது. வாசிப்போமா? 1 நாளாகமம் 29:3. 1 நாளாகமம் 29:3. ஓகே, இங்க பாருங்க, தாவீது ஆலயை கட்டணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்காரு. ஒரு ஆசை ஆண்டவருக்கு, கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஏன்னா ஆலயம் இல்லை. அப்ப நான் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். நம்மளா மாளிகையில் இருக்கும், நம்மளா நல்லா இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு என்ன இல்லை, ஆண்டவர் ஆராதிக்க ஒரு இடம் இல்லை. நம்ம ஆண்டவர் கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு, அது தாவீது உள்ளத்திலே வந்த ஒரு வாஞ்சை. அதற்காக அவர் என்ன பண்ணாரு, கட்டினது சாலமோன் தான். ஆனா அந்த பொருளெல்லாம் சேர்த்தது யாரு? தாவீது. அந்த வாஞ்சையிலே அவர் என்ன பண்ணாரு, ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் சேர்த்து வைத்தார். நீங்க வாசிச்சீங்கன்னாக்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும், அப்படின்னாக்கா எல்லாம் சேர்த்து வச்சுட்டாரு. இதாவது ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான பொருள் எல்லாமே ரெடியா இருக்குது. ஓகே, அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். என்னுடையது. அப்ப ராஜாவுக்கு தனியா அவர் வச்சிருக்காரு, என்னுடைய பொண்ணு வெள்ளி மற்ற காரியங்கள். ஓகேவா? சோ இது என்ன பண்றாரு, என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி கடவுளுக்கு என்று அவர் மனப்பூர்வமாய் அதை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உள்ள நமக்கு இன்னைக்கு இருக்கணும். கர்த்தருக்கு கொடுப்பதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிச்சினித்தனம் பண்ணக்கூடாது, கெஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஓகே, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வசனம் 5-6 வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? உடனே கேட்கிறார், உங்களுக்கு யார் இப்ப நீங்க மனப்பூர்வமாய் கடவுளுக்கு என்று கொடுக்க போறீங்க அப்படின்னு சபையை பார்த்து அவர் கேட்கிறாரு. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் கொத்தளங்களில் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 600 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரரிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலய வேலைக்கென்று அங்க போட்டிருக்கு 50,000 பொண்ணு, தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இதெல்லாம் என்ன பண்ணாங்களாம், இதெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். உடனே அவருக்கு என்ன பண்றாங்க, உள்ளத்தில் ஏவப்பட்டபடினால என்ன பண்ணாங்க, உள்ளத்துல எல்லாம் கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்ம இந்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க.
உதாரணமாக ஒரு காரியத்துக்காக வேண்டியிருக்காங்க, அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்க, நகை கழட்டி போடுவாங்க, தாலியை கழட்டி போடுவாங்க, என்ன பவுன் இருக்கோ அதெல்லாம் கழட்டி போடுவாங்க. நம்ம இப்படி கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு உயிருள்ள ஆண்டவரை நாம் வணங்குகிறோம், உயிருள்ள தேவனை நாம் வணங்குகிறோம். அப்போ ஆண்டவருக்கு என்று நாம் என்னத்தை கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம், ஒரு கேள்விக்குறி. சரிங்களா? ஸோ இங்கே தாவீது உள்ளதையெல்லாம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷமான இன்னொரு காரியம் என்னன்னாக்க 9ஆம் வசனத்தில் பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாய் ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிக சந்தோஷப்பட்டான். அப்போ அவங்க கொடுக்கறத பார்த்து தாவீதுக்கும் ரொம்ப சந்தோஷம், உற்சாகமாக அவங்க கொடுத்தாங்க, மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உண்மையாய் கொடு, உற்சாகமாய் கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கர்த்தருக்கும் ராஜாவுடைய ராஜாவுக்கும் என்ன பண்ணு, உற்சாகமாய் கொடு, உண்மையாய் கொடு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எப்படி நாம் ஆண்டவர் கொடுக்கிறோம், எவ்வளோ உண்மையாக நாம் கொடுக்கிறோம், 10ல் 1 நாம் சரியாய் கொடுக்கிறோமா? மல்கியா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், 10ல் 1 எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணோமா, அதிலிருந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னாக்க நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், ஆண்டவர் பாக்கெட்டில் கை வைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம திருடுறோம், கர்த்தரை கொடுக்காமல் என்ன பண்றோம், அதை திருடுகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப கர்த்தருடைய காரியத்தை நம்ம வந்து வைராக்கியமாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். கர்த்தருடைய இதை கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், செலுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்துடணும், ஏன்னா அவரோட இது. அது ஆண்டவர் சொல்றார், என்னுடையது தசம்பாகம், என்னுடையது தசம்பாகம் பரிசுத்தமானது. அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம கொள்ளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவருக்குடையதே ஆண்டவருக்கு நம்ம சரியாய் செலுத்த வேண்டும். அப்படி நம்ம இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல், சில நேரத்தில் நம்ம தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், விட்டுருப்போம், கொடுத்துருக்க மாட்டோம். உதாரணமாக ஒரு 1000 ரிங்கிட் நம்ம சம்பளம் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ மினிமம் சம்பளமே 1500 வழி தான் எல்லா கம்பெனிலையும். 1500 வழி சம்பளம் எடுக்கிறோம். எவ்வளோ கொடுக்கணும் ஆண்டவருக்கு? சவுண்டே வர மாட்டேது. 100, அது யாருடையது? 150 வெள்ளி ஆண்டவருடையது, கர்த்தருடையது. 5000 வெள்ளி சம்பளம் எடுத்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 500 வெள்ளி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அது கர்த்தருடையது. அதை நீ பார்க்காதன்னு சொல்றார் ஆண்டவர். அது இன்பமோ நட்டமோ அதை நீ பார்க்காத, கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடு என்று சொல்லுகிறார். இப்போ இவ்வளோ நம்ம சரியாக செய்யலனாக்க நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுது, கர்த்தருடையதே கர்த்தருக்கு நீ கொடு. அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் கர்த்தருடையதான் என்னது, எது கர்த்தருடையது? அந்த காலத்தில் அதான் சொல்றார், தசம் பாகமும் காணிக்கை நீங்க கொடுக்குறீங்க, ஆனால் அன்பை நீங்க விட்டுறீங்க, நீதியை விட்டுறீங்க. அப்போ தசம் பாகம் ஆண்டவர் பேசுகிறது வந்து தசம் பாகத்தை குறித்து அங்கே பேசுகிறார். கர்த்தருடையது, அது கர்த்தருடையது, கர்த்தருக்கு நீங்கள் சரியா கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மனம் திரும்பணும், சரியாக கொடுத்துருவோம். எல்லாருமே நீங்கள் வேலை செய்கிறவங்களே சரியாக கொடுத்தாக்க சபை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம், சபை நல்லா இருக்கும். ஓகே, ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும், கர்த்தருக்கின்ற நிறைய காரியங்கள் நம்ம செய்ய முடியும். சரிங்களா? இந்த சீன சபைலாம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. நினச்சா ஒரு பில்டிங் வாங்குறானுங்க, நினச்சா செய்கிறானுங்க. ஏன் அவங்களால முடியும், நம்மளால முடியல? ஏன்னா அவங்க வந்து தசம்பாகத்துக்கு மேடையை கொடுக்குறாங்க. நானும் போதவரும் ஜோஹரில் இருக்கும்போது பேசும்போது அப்போ இந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு சின்ன பாஸ்டர், மெதரிஸ் பாஸ்டர் தான். அவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் வந்து தசம்பாகத்து மேடையை கொடுக்குறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, அதனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கான்னு சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எந்த உள்ளத்தோடு நம்ம கொடுக்குறோம், அதுவும் முக்கியம். ஓகே, ஸோ அப்படி ஒருவேளை நமக்கு தெரியாமல் செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். தவறு செய்தது மனித இயல்பு. நம்ம என்ன பண்ணோம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம். ஆண்டோடைய வார்த்தை வரும்போது அதை என்ன பண்ணணும், நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இனிமேல் நம்ம அப்படி செய்யக்கூடாது, ஆண்டவர் வார்த்தை அப்படி சொல்லுது, அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா,
ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நான் செய்தான் என்னை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னியும். கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அப்பா, இவ்வளவு நாள் உமக்கு பிரியமில்லாத நான் செய்திருப்பேன் என்றால், உம்முடைய பணத்தை நான் எடுத்திருப்பேன் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. இப்படி சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. உள்ளத்தில் நாம் சொல்லுவோம், மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தசம்பாகங்களை பண்டசாலையிலே கொண்டு வந்து போடுங்கள், அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உங்களை வர்ஷிக்காமல் போவேனும், ஆசீர்வதிக்காமல் போவேனும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுத்து பாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார். அதை நம்ம மனசில் வைப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் எப்படியும் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தை நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறீர், எங்கள் மத்தியில் இடைப்படுகிறீர். நாளும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பேசி ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்மை பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகரை தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தும். நாங்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் உமக்கு உண்மை முத்தமாக இருக்க கர்த்தர் எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி. இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.